Chapter 2 concept 6 பார்க்க போறோம். இதுல என்ன பாப்போம்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பாப்போம். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம இதுல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணனும்? கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் பாருங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணனும். அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணனும். இது ரெண்டுமே கன்ஃபார்மா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆனா கேபிட்டல் ஃபண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணனும்னா உங்களுக்கு சப்போஸ் கேபிட்டல் கொடுக்கல, क्वेश्चनல வந்து என்ன பண்ணல கேபிட்டல் கொடுக்கல, அப்போ நம்ம இது கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபார்மேட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் என்னதுன்னா இதுதான். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் என்ன டேட்டோ அது எழுதிடுங்க நீங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் லைபிலிட்டி சைடில் என்னென்ன எழுதுவீங்க? லோன் பாரோடு. ஓகேங்களா? அது எழுதுவீங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இது கூட நம்ம இதில் தான் எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் பில்டிங்ஸ் இருந்தால் இல்லை ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், ஓகே அது இருந்தால் கரண்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர், ஓகே அது இது. ஓகேங்களா? அப்புறம் கேஷ் இட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ரெண்டும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்டு கிடச்சிடும். இந்த கேபிட்டல் ஃபண்டு தான் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? நீங்கள் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு போவீங்க. இது பாருங்கள் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் உங்களோட கேபிட்டல் ஃபண்ட் இங்கே எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நீங்கள்? எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் அக்கௌண்ட். கரெக்டுங்களா? தட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட பேரோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st மார்ச் இல்லை டேட்டோ நான் இங்கே எழுதிட்டேன். பட் இது எழுதாதீங்க, இது ஃபார்மேட்டு. ஸோ எக்ஸப்ஷன் எழுதிடுங்க. என்ன டேட் இருக்கோ அது எழுதுங்க நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இங்கே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கான்செப்ட் 2 நம்ம பார்த்துருந்தோம். அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? டு ரெவென்யூ பேமெண்ட் பார்த்தோம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்டுங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம்? பை ரெவென்யூ ரெசிட் பார்த்தோம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் பை அதர் இன்கம் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே இங்கே தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் 4 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். பார்க்கலன்னா ஓகே இதை பாருங்கள். 2 ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் பண்ணணும், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் இங்கே போட்டணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பை சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக ஏதாவது சேல் பண்ணியிருக்கீங்கன்னா அது வரும் இங்கே. கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து கான்செப்ட் 3 உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். தட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அது ஃபுல்லாகவே இங்கே தான் வரும். ஓகேங்களா? அந்த எல்லா ஐட்டம்ஸும் இங்கே தான் வரும். ஓகே, இப்போ பாருங்கள் பேலன்சிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்போஸ் உங்களோட இன்கம் சைடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு சர்ப்ளஸ் வரும். கரெக்டுங்களா? இதே உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டிஃபிஷிட் வரும். கரெக்டுங்களா? அதுதான் உங்களோட பேலன்சிங் ஃபிகராக இருக்க போகுது. சரிங்களா? இதுதான் இதில் வந்து வரும் ஐட்டம்ஸ்லாம். ஓகே, ஸோ சம்ஸ் போட சொல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன், ஸோ டேட் எழுதிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். ஓகேங்களா? அது வரும். அப்புறம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கான்செப்ட் 5ல் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்பெசிஃபிக் ஃபண்டு ஆட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் பண்ணோம், அப்புறம் லெஸ் பண்ணோம், எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்கள் கேபிட்டல் ஃபண்டு நம்ம கண்டுபிடிச்ச பற்றி அது எழுதணும். இருந்தால் புக்கில் தட் இஸ் கொஸ்டினில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்படியே எழுத போகிறீங்க, இல்லைனா கண்டுபிடிப்பீங்க. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணோம்? சர்ப்ளஸ் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். சர்ப்ளஸ்னால் என்னது? இங்கேருந்து உங்களுக்கு சர்ப்ளஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து. ஸோ அது வந்து சர்ப்ளஸாக வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது டிஃபிஷிட் வந்தால் உங்களுக்கு லெஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? ஓகேங்களா? அது அப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதோட மீனிங் கூட உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன? தட் இஸ் உங்களோட மைனஸில் போகுது உங்களோடது. ஓகேங்களா? பேங்க்கில் உங்களோட அமௌண்ட் வந்து எப்படி போகுது? மைனஸில் போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? அது பே பண்ணி ஆகணும். அதனால அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் ஏதோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்கள் ஒன்றும் பே பண்ணாத மாதிரி இருக்குது அந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஃப்யூச்சரில் பே பண்ணணும், அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அசட் சைடில் என்ன இருக்குது? அசட் சைடில் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்னால் எது ரிலேட்டடாக இருக்குது? இந்த மெட்டீரியல், இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம இங்கே ஞாபகம் இருக்க நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அது அந்த இது வரும். ஓகேவா? இங்கே நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இது மெட்டீரியலோட க்ளோசிங் ஸ்டாக்காக அதுதான் நம்ம இங்கே எழுதுவோம். கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், இதோ நம்ம பார்த்தோம். கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் கான்செப்ட் 5ல் நம்ம பார்த்துருந்தோம். ஃபண்டு ரிலேட்டடாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தால் நம்ம அது வரும். இல்லைனா
தட் இஸ் அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும். ஓகே, கன்ஃபார்ம் நம்மளுக்கு அது வரும். ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், ஆனால் ரிசீவ் பண்ணலை, ஆனால் வரும். ஓகேங்களா, அது நம்மளோட என்ன ஆகிடுச்சு, ஒரு அசட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? இல்லைனா நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபண்டு ஏதாவது இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அந்த மாதிரி திங்ஸ். அப்புறம் பாருங்கள், ஃபிக்ஸ்டு அசெட். ஏதோ ஃபிக்ஸ்டு அசெட் வாங்கியிருக்கீங்க நீங்கள், அது இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை ஆட் பண்ணிடணும். இதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதை இங்கே லெஸ் பண்ணிடணும். அப்படி அசெட் வந்து உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபிக்ஸ்டு அசெட் அதோட அமௌண்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், ஏதாவது அசெட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இங்கே. கரெக்டுங்களா? அப்புறம் லெஸ் பண்ணுவீங்க. ஏதாவது அசெட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் இங்கே எழுதுங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். அப்புறம் வந்து ஏதாவது டிப்ரிஷியேட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் கொஷனில் அதை டிப்ரிஷியேட் பண்ணி இங்கே எழுதிடணும். அதுதான் தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணி இங்கே இந்த பக்கம் எழுதிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். பாருங்கள், ஃப்யூச்சரில் ஆகிற எக்ஸ்பென்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முன்னாடியே பே பண்ணிட்டீங்க. ஃப்யூச்சரில் ஆகிற எக்ஸ்பென்ஸு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க. இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரெண்ட் நீங்கள் வந்து ஒரு 3-4 மந்த் ரெண்ட் நீங்கள் கொடுக்கணும், அது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முன்னாடியே கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? ஆகிற எக்ஸ்பென்ஸு முன்னாடியே பண்ணிட்டீங்க, அதை முன்னாடியே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதுதான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு. அப்புறம் வந்து அக்ரூட் இன்கம்ஸ். அக்ரூட் இன்கம்ஸ்னால் என்னது, இன்கம்ஸ் உங்களுக்கு அது வரப்போகுது, ஸ்டில் ஒன்று ரிசீவ் ஆகலை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் அக்ரூட் இன்கம்ஸ். அப்புறம் பாருங்கள், புக்ஸ் வந்து ஏன் நம்ம இந்த அசட் சைடில் எடுக்கிறோன்னா, ஏன்னா இது வந்து என்னவா ஆகுது, இது ரிப்பீட்டட்லியாக என்ன ஆகுது, யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் செவரல் இயர்ஸ். அதனால நம்ம அது வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்குது நம்மளுக்கு இதுக்கு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அசட்டில் எடுத்துக்கிறோம். அப்புறம் பாருங்கள், சயின்ஸ் எக்யூப்மெண்ட். இப்போ சயின்ஸ் எக்யூப்மெண்ட்னால் நீங்கள் ஸ்கூலில் பார்த்துக்கோங்க, உங்களோட லேப் இருக்குது. லேபில் வந்து நீங்கள் என்ன அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, லாங் டேர்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ். ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் நீங்கள் வந்து அந்த லேண்டில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ப்ரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்னது, ஏதோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ஃபிக்ஸாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குது, அது ஒரு தட் இஸ் 1 இயருக்கு மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக அந்த பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க இன்டூ பேங்க் ஃபார் மோர் தென் 1 இயர். அதனால் நம்ம இதை அசட் சைடில் காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இதுதான் வரப்போகுது உங்களுக்கு. ஏதாவது ஏதாவது விட்டுருந்தா மேபி இருக்கும், பட் மோஸ்ட்லி நான் எல்லாமே இதில் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது இதில்.